நிலைமை சரியில்லாத போது மௌனமாக இருங்கள். அதுவும் சிறந்த பதில்தான். வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்களை விட பணத்திற்காக வாழ்க்கை தொலைத்தவர்கள்தான் அதிகம். நம் ரகசியத்தை அடுத்தவர் மனதில் புதைத்தால் பல கிளைகளோடு அது முளைக்கும். வேண்டியவருக்கு கூட வேண்டாதவர்களாக மாறிவிடுகிறோம். அவர்களுக்கு வேண்டியதை செய்ய இயலாத சூழ்நிலையில். பிடித்ததை அடிக்கடி நினை, மகிழ்ச்சி கிடைக்கும். பிடிக்காததை மற, நிம்மதி கிடைக்கும். எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை, இயல்பான பேச்சு, யாரையும் காயப்படுத்தாத அன்பு, பசிக்க உணவு, பண்பு மாறாத பார்வை, இவைதான் நீ யார் என்று மற்றவர்களுக்கு காட்டும். எண்ணங்கள் சரியாக இருந்துவிட்டால் உறவுகளை உருவாக்க தேவையில்லை, தானாகவே அமையும். நமது கண்கள் சரியாக இருந்தால் இந்த உலகம் நமக்கு பிடிக்கும். நமது நாக்கு சரியாக இருந்தால் இந்த உலகத்திற்கு நம்மை பிடிக்கும். நம் வாழ்க்கையில் பாடம் கற்பிக்க வந்தவர்கள், பாடம் கற்றுக் கொடுத்தவர்கள், இவர்களை என்றும் மறக்கவே மறக்காதீர்கள். இவர்கள்தான் நம் வாழ்வில் தூண்டுகோல். நம்மால் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியாது என்று நினைத்து ஒன்றும் செய்யாமல் இருந்து விடாதே. உனக்குள் இருக்கும் சக்தி மிக பெரியது என்பதை நீ அந்த செயலை செய்ய துவங்கிய பிறகுதான் உணர முடியும். எப்பொழுதும் உயர்ந்த இலக்குகளை குறிவையுங்கள். எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருப்பது அறிவு அல்ல. உங்களுக்கு தெரியாததை தெரியாது என ஒப்புக்கொள்வதற்கு பெயர்தான் அறிவு. உன்னை மதிக்காதவர்களிடம் ஆழ்ந்து பேசு, உன்னை மிதிப்பவர்களிடம் வாழ்ந்து பேசு. கீழ்த்தரமான தந்திரங்களினால் மகத்தான காரியம் எதையும் சாதிக்கவிட முடியாது என்பது உறுதி. ஆனால் நேர்வழியில் உங்கள் முயற்சி தொடர்வது மட்டுமே உனக்கான வெற்றியை தரும். மிக மிஞ்சிய எச்சரிக்கை உள்ளவனாக இருப்பவன் வாழ்க்கை ஒவ்வொரு கட்டத்திலும் ஆபத்துக்கு ஆளாவான். ஏனெனில் எப்பொழுதும் பயந்து கொண்டே இருப்பவன் எந்த ஒரு செயலிலும் தோல்வியை சந்திப்பான். எனவே உங்கள் பயங்களை தூக்கி எறியுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற்ற ஒவ்வொருவரின் பின்னணியிலும் ஏதோ ஓரிடத்தில் அவற்றின் நேர்மையும் அளவற்ற சரத்தையும் கொண்டவர்களாக இருந்திருப்பார்கள். அந்த குணங்கள்தான் அவர்களின் சிறந்த வெற்றிக்கு காரணமாக இருக்கும். உறுதி இல்லாதவனுக்கு பலமாக ஒரு படையே இருந்தும் பயனில்லை. உறுதி கொண்டவனுக்கு கையில் ஒரு சிறு கத்தியே போதுமானது. அவமானங்களை சகித்து சாதிப்பவன் ஒரு நாள் சிறந்த அடையாளமாக உயர்ந்து நிற்பான். முடிவே இல்லாத போராட்டம்தான் இந்த வாழ்க்கை. முடியும் வரை போராடு. தனது சிந்தனையில் தெளிவு உள்ள ஒருவனிடம் அச்சம் என்பது சிறிதும் இருப்பதில்லை. வளர்ச்சி வாழ்வில் அடையாளம் என்பதை நினைவில் கொள். உங்கள் மனதை சுத்தப்படுத்த பழகுங்கள். வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுக்கான நிமிடங்களை ரசிக்க மறக்காதீர்கள். செய்யும் செயலில் உண்மையும் நேர்மையும் இருந்தால் நான் இப்படித்தான் என்று கர்வம் கொள்வதில் தவறொன்றுமில்லை. எல்லோருக்கும் எல்லா நேரங்களிலும் நாம் பதிலளிக்க தேவையில்லை. சில நேரங்களில் இறைவன் பார்த்து கொள்வார். நாம் அமைதியாக இருந்தாலே போதுமானது. சில நேரங்களில் சில இடங்களில் பார்வையாளராக இருப்பது மட்டுமே சாலச் சிறந்தது. நீ இருப்பதால் யார் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறாரோ அவர் அருகில் இருக்க பழகிக்கொள். இங்கு வாழத் தெரியாதவர்கள் என்று யாரும் இல்லை. இதுதான் வாய்ப்பு என்று தெரியாதவர்கள்தான் அதிகம். கடவுள் உங்களுக்கு புதிய தொடக்கத்தை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதீர்கள். உண்மைகள் சில நேரங்களில் தொலைந்துதான் போகுமே தவிர ஒருபோதும் தோற்று போகாது. நட்பு என்பது ஆழமான உயிர். அது பலரிடம் வந்தாலும் சிலரிடம் மட்டுமே வாழ ஆசைப்படுகிறது. நீ உண்மையாக இருப்பது உன் விருப்பம். ஆனால் அடுத்தவரும் உண்மையாக இருப்பார்கள் என்று எதிர்பார்ப்பது உன் குற்றம். வருத்தங்களை வாய்விட்டு கூட சொல்ல முடியாத வாழ்க்கைதான் இங்கு பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களை கெட்டவர்கள் என்று சொல்வதன் மூலம் நாம் நல்லவர்களாக ஆகிவிட மாட்டோம். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என வாழ்பவன் வாழ்க்கை சந்தோஷமாகவும், இப்படித்தான் வாழ வேண்டும் என வாழ்பவன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சிக்கிக்கொள்கிறான். நிஜமில்லை என்று தெரிந்தும் சில நிழல்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம். உங்கள் தேவையற்ற பிடிவாதங்களை விட்டு பாருங்கள். உங்களை சுற்றி எத்தனையோ பிடித்தவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியும். கோபம் அளிக்கும் ஒரே பரிசு இழப்பு. எல்லாம் நன்மைக்கே என்பது கூட ஒரு விதமான மன நிம்மதிதான். வாழ்க்கையில் எத்தனையோ கடன்களை மனிதன் தீர்த்திருக்கலாம். 3 கடன்கள் மட்டும் தீர்க்க முடியாதது. ஒன்று பெற்ற கடன், மற்றொன்று வளர்த்த கடன், 3வது நன்றி கடன். எது நடந்தாலும் உனக்கு என்ன வேண்டும் என்பதில் தெளிவாக இரு. அதை அடையும் வரை பொறுமையாக இரு. பணத்தை யாருக்காக வேண்டுமானாலும் செலவழித்து கொள்ளுங்கள். நேரத்தை தகுதியானவர்களுக்காக மட்டும் செலவழியுங்கள். எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். எந்த நேரமும் ஏமாற்றம் இருக்காது.
அடிபடும் போதுதான் நிதானம் வருகிறது. வாகனத்திலும் சரி, வாழ்க்கையிலும் சரி. எளிமை ஒரு வகை செல்வம், பொறுமை ஒரு வகை ஆயுதம். எப்பொழுதும் சிரித்து வாழ். பிரச்சனைகளே இல்லை என்பதுக்காக அல்ல, இருக்கும் பிரச்சனைகளை விட நீ வலிமையானவன் என்பதுக்காக. பழிவாங்கும் எண்ணத்தால் எதிரியாவதை விட மன்னிக்கும் எண்ணத்தால் மனிதனாகலாம். புரிய வைக்காமல் உணர வைக்கப்படும் அன்பு மட்டுமே என்றும் நிலையானது. அதிகமான அன்பை விட சரியான புரிதல்தான் எந்த உறவையும் நீண்ட காலம் வாழ வைக்கும். தவறு செய்ய 1000 வழிகள் இருந்தாலும் அறத்துடன் வாழும் வாழ்க்கை அழகான வாழ்க்கை. வாழ்நாட்களில் ஏதேனும் ஒரு நிகழ்வு சற்று ஆழமாகவே உணர்த்திவிட்டு செல்கிறது. நாம் யார் என்பதை காயப்படுத்திவிட்டு ஒரு மன்னிப்பை கேட்பதில் முடிந்துவிடுகிறது பலரது அன்பு. காயப்படுத்தினாலும் வெறுக்க முடியாமல் கிடைக்கிறது சிலரது அன்பு. தன்னை தானே சமாதானம் செய்து கொள்ளும் மனநிலையை அமைத்தவரெல்லாம் வரம் வாய்ந்தவர்கள் பாக்கியவான்கள். மனிதர்கள் மாறுவதில் வியப்படியாதே. வெளிச்சத்திற்கு ஏற்ப நம்முடைய நிழலே திசை மாறிதானே விழுகிறது. நம்மை ஏளனமாக பார்ப்பவனை அடிக்கடி சந்திக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாகும். யாருடைய அன்பையும் பெற்றுவிட்டதாக பெருமைப்படாதீர்கள். மாறும் குணம் கொண்ட மனிதர்களுக்கே உரியது. தெரியாததை தெரிந்து கொள்ள வேண்டுமா? நீ மட்டும் பேசிக்கொண்டே இருக்காமல் பிறர் பேசுவதையும் காது கொடுத்து கேள். பிடித்த ஒருவரின் உரையாடல் நம்மில் கவலைகளை மறக்க வைக்கும். உண்மை உறவுகள் நம்மை எந்த நிலையிலும் விட்டு செல்லாது. பிடித்தவர்களை தக்க வைத்து கொள்ள நிறைய செலவுகள், பணத்தை அல்ல நேரத்தை. காத்திருந்தால் எப்பொழுதும் நடக்காது. இறங்கி போராடு. வெற்றி உன் மகுடமாகும். விழுந்த வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருந்தால் உன்னை தோற்கடிக்க அல்ல, உன்னை பார்க்கவே எவரும் பயப்படுவார். பொய்யான வாக்குறுதிகளை தருவதை விட என்னால் முடியாது என்று வெளிப்படையாக மறுத்துவிடுவது எவ்வளவோ மேல். உனது முதல் ஏமாற்றம் உனது இரக்க குணத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் எந்த உறவிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள். உண்மையை பேச கற்றுக்கொள்ளுங்கள். ஆரம்பத்தில் சற்று சிரமமாகத்தான் இருக்கும். பழகிவிட்டால் பொய் சொல்லவே கூச்சமாக இருக்கும். உண்மை மிகவும் வலிமையானது. நடுத்தெருவில் நிற்கும் நிலை வந்தாலும் யாருக்கும் தொந்தரவு செய்யாமல் சற்று ஓரமாகவே நிற்க பழகிக்கொள்ளுங்கள். செய்யும் உதவியை சொல்லி காட்டாதீர்கள். சொல்லி காட்டும் வழக்கம் இருந்தால் உதவியே செய்யாதீர்கள். தவறு செய்துவிட்டு கடவுளிடம் மன்னிப்பு கேட்காது. தவறு யாருக்கு செய்தாயோ அவரிடம் மன்னிப்பு கேள். நல்ல எண்ணங்கள் விதைத்தவர்களுக்கு அறுவடை காலம் ஆபத்தானது. கோபத்தின் போது வார்த்தைகளில் நிதானம் தேவை. கோபம் தீர்ந்துவிடும். வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும். பிறர் மனதில் ஆறாக வழியாய். கஷ்டமான நேரத்தில் கை கொடுத்தவர்களை மறக்காதே. அதேபோல் கை விட்டவர்களையும் மறக்கவே மறக்காதே. சிலர் புத்திசாலி போல் பேசும்போது நாம் முட்டாள் போல் இருப்பதுதான் நல்லது. அனுபவங்களை சேகரித்துவை. இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உதவும். ஒரு காலத்தில் கொண்டாடப்படுவது இன்னொரு காலத்தில் தூக்கி வீசப்படும். இதுவே காலத்தின் நீதி. பிடித்ததை வைத்து கொள்ளுங்கள், ஆனால் எதையும் பிடித்து வைத்து கொள்ளாதீர்கள். உங்களை உணராத இடங்களில் ஒதுங்கியே நில்லுங்கள். அதுவே சிறந்தது. யாரிடமும் விளக்கம் கொடுத்து நேரத்தை வீணாக்காதீர்கள். அவர்களுக்கு எது தேவையோ அது மட்டுமே அவர்கள் காதில் விடும். அனுபவம் என்பது தவறை திரித்து கொள்வது. ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது. ஆணவம் வாழ விடாது, அனுபவம் விழவிடாது. எப்படியாவது வாழ வேண்டும் என்று கட்டாயம் வரும்போது அதற்கான வழியை சூழ்நிலை நமக்கு கற்றுத்தரும். உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மதிப்பில்லை என்று தெரியும் போது ஒதுங்கியிருப்பதே நன்று. உரிமை உள்ளவர்களிடம் கேள்வியில் கேட்க இருந்தும் பல சமயங்களில் மௌனமாகி விடுகின்றோம். ஏனெனில் கேள்விகள் விவாதங்களாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக. நல்லவர்கள் நல்லவர்களாகவே தான் இருக்கிறார்கள். புரிந்து கொள்பவர்கள்தான் சிரமப்படுகிறார்கள். சிரிக்க வைத்த உறவுகள் சில நிமிடங்களே நினைவில் இருக்கும். ஆனால் அழ வைத்த உறவுகள் சாகும் வரை நினைவில் இருக்கும். பேசி தீர்க்க முடியாத விஷயம் துரோகம் மட்டுமே. பரவாயில்லை என்ற வார்த்தைக்குள் அடங்கியிருக்கிறது பல வலிகளும் சோகங்களும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.